ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பதி அன்னப்பிரசாதம். இந்த சட்னி திருப்பதியில் பிரசாதமாக கொடுக்குற சட்னி. இந்த சட்னியில் பூண்டு வெங்காயமெல்லாம் சேர்க்காம தான் செய்வாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி தக்காளி சாதம், அரிசிம்பருப்பு சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப டேஸ்ட்டுங்க. ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோசை இட்லிக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குதுங்க. புளி தக்காளியோட புளிப்பு, தேங்காய் மற்றும் தேங்காய் தண்ணி ஊற்றி அரைச்சதுனால அதோட இனிப்பு எல்லாம் சேர்ந்த இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம அடுத்து சீரகம் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாங்க. நான் இங்கே 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த சீரகத்தோட வாசம் தாங்க சட்னிக்கு அவ்வளோ நல்லா டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. வித்தியாசமான சுவை கொடுக்குது இந்த சட்னிக்கு. இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுங்க. நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. தோசை இட்லிக்கு நல்லா நைஸாக அரைச்சி தண்ணி கலந்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். எல்லாம் எண்ணெய் நல்லா 1/2 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கிறோம். சீரகம் கருகாமல் பார்த்துக்கணும். 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா. இந்த சட்னி 3 பேருக்கான அளவுங்க. நீங்கள் காரம் பத்தலை அப்படின்னா இன்னொரு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு தேங்காய் சேர்த்துட்டேன். தேங்காய் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை கட் பண்ணி வதக்கிக்கலாம். இது பச்சை மிளகாய் வதங்காதனால இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கிறேன் நான். தேங்காய் போட்டோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் வறுபடலை. இப்போ அதோடையே நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி, பச்சை மிளகா, உப்பு எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே நைஸாக தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஜாரில் ஃபஸ்ட்டு பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு வரமிளகாலாம் போட்டு அரைச்சிக்கலாம். கரகரப்பாக அரைச்சிட்டு மறுபடியும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, புளி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லைங்க. நான் தேங்காய் உடைச்ச தண்ணி எங்கிட்ட இருந்துச்சு 1/2 டம்ளர், அதை மட்டும் சேர்த்துருக்குறேன். சட்னி ரெடி ஆயிடுச்சு. திருப்பதி அன்னப்பிரசாத சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தோசைக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க.